கோவை பட்டணம் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கிராம மக்கள் கோவை மாநகராட்சியோடு இணைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாநகர எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது பட்டணம் ஊராட்சி. இந்த ஊராட்சி நிர்வாகத்தின் கீழ் பட்டணம் புதூர், நாகமநாயக்கன் பாளையம் ஆகிய 3 கிராமங்கள் உள்ளன. இங்கு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். நகருக்கு மிகவும் அருகில் இருப்பதால் இங்கு மக்கள் நெருக்கம் அதிகம். ஆனாலும் ஊராட்சியாகவே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், கடந்த சில தினங்களுக்கு முன்பு பட்டணம் ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் இந்த நடவடிக்கையை கைவிட்டு கோவை மாநகராட்சியுடன் இணைப்பதையே விரும்புகிறோம். மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதன் மூலம் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் என்று நம்புகிறோம். பட்டணம் ஊராட்சியில் பல ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருகிறது. கோவை மாநகருக்கு அருகில் இருந்தாலும் போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொது போக்குவரத்தை நம்பியுள்ள ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் அன்றாடம் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாததால் மருத்துவ தேவைகளுக்கு மாநகர பகுதிக்கு தான் சென்று வர வேண்டியுள்ளது. LNT புறவழி சாலையிலிருந்து பட்டணத்துக்கு செல்லும் சாலை தொடங்கி அனைத்து குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளும் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. எனவே சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழைநீர் வடிகால், பாதாள சாக்கடை கால்வாய் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்கள் நடைபயிற்சி, உடற்பயிற்சி செய்யவும், குழந்தைகள் விளையாடுவதற்கும் பூங்கா உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பட்டணம் ஊராட்சியில் இல்லாமல் இருந்து வருகிறது. இவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும். கோவை மாநகராட்சிக்கு அருகே உள்ள கிராமங்கள் அனைத்தும் மாநகராட்சியோடு இணைக்கப்படும் நிலையில் பட்டணம் ஊராட்சி மற்றும் பேரூராட்சியாக மாற்றப்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. 2010ஆம் ஆண்டே பட்டணம் ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் அது கிடப்பில் போடப்பட்டது. இப்போது மாநகராட்சியுடன் இணைக்காமல் தவறான மக்கள் தொகை புள்ளி விவரங்களை காட்டி உள்ளூர் அரசியல்வாதிகள் சிலர் பேரூராட்சியாக தரம் உயர்த்த முயற்சிக்கின்றனர். அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பட்டணம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் பேட்டி. சரி, இவ்வளவு நாள் 13 வருஷம் நாங்களும் வெயிட் பண்ணிட்டோம். தவறான மக்கள் தொகை வேற இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஜியோவில் கூட இப்ப 31/12/2024 வெளியிடப்பட்ட ஜியோவில் கூட எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 9,196 பேர் மக்கள் தொகை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது கூகுள் சர்ச்சில் போய் பார்த்தாலே 11,510 பேர் இருக்காங்க 2011லயே. இதே பஞ்சாயத்து போர்டு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு 2022ல. இங்க ஏறத்தாழ 6,800 வீடு இருக்கிறதாகவும் அதுக்கு ஏறத்தாழ 27,000 பேர் கால்குலேட் பண்ணா 27,000 மக்கள் தொகை இருக்கிறதாகவும் அதுக்கு தகுந்த தண்ணீரை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இன்னொரு தீர்மானத்துல 25,000 30,000 மக்கள் தொகை இருப்பதாக அதே 22ல தீர்மானம் போட்டிருக்காங்க. இவ்வளவு எல்லாம் இருந்து ஒரு அரசாணை என்பது 9,196 பேருன்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த மக்கள் தொகையை குறைத்து காண்பித்து இதை பேரூராட்சியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு என்பது நிச்சயமாக ஏமாற்றம் அளிக்கிறது. இப்படி ஒரு ஜியோவை தவறாக போடுவது என்பது எங்கள் மீத வருத்தத்தை அளிக்கிறது. இது ஏன் இந்த பேரூராட்சி இருக்கணும்னு யாரு ஆசைப்படுறாங்கன்னா, 2024ல பேரூராட்சி இந்த ஊராட்சியில ஒரு கூட்டம் நடந்துச்சு. அது மக்கள் எல்லாம் கலந்துகிட்டதாக சொன்னாங்க. எந்த மக்களும் கலந்துக்கறல. அவங்களாவே இந்த கூட்டத்தை நடத்தி இதை மாநகராட்சியோட இணைக்கணும்ன்ற கோரிக்கை தவறானது. எந்த வசதியும் கிடைக்காது. நீங்க எல்லாத்துக்கும் மாநகராட்சிக்கு போய் அலையணும், நிறைய செலவு பண்ணணும், டைம் வேஸ்ட் ஆகும், வீட்டு வரி எல்லாம் கூடிரும். எல்லாத்தையும் விட இதுவரைக்கும் மாநகராட்சியோட இணைந்த ஊராட்சிகளுக்கு எந்த வசதியும் அரசு செஞ்சு தரல அப்படின்றதையும் அதுல சொல்லி, அதனால இதை பேரூராட்சியா மாத்தணும்னு சொல்லி போன வருஷம் பேப்பர்ல வந்திருக்கு. அப்படி சொன்னதாக பேப்பர்ல நாங்க பார்த்தோம். ஆனா அரசாணையில என்ன சொல்றாங்கன்னா, மாநகராட்சியாவோ பேரூராட்சியாவோ தரம் உயர்த்துறது அடிப்படை வசதிகளை பெருக்குவதற்காகவும் மக்களுக்கு தேவையான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, அவர்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி அல்லது மற்ற மருத்துவ வசதிகளை பெருக்குவதற்காகவும் தான் இந்த தரம் உயர்த்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட, அதான் யதார்த்தம். அதற்காகத்தான் எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, போனா செலவாயிரும், வரியை கூட்டிடுவாங்க, ஏற்கனவே உள்ளது ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா
நாங்க என்ன சொல்றோம், நேரா கார்பரேஷன் மினிஸ்டர்கிட்ட சொல்லி கார்பரேஷன் போய் சொல்லி எல்லாம் கார்பரேஷன்ல ஊராட்சி ஆக்கிட்டா வரியெல்லாம் குறைச்சிடலாம்ல, எல்லா வசதியும் நேரா அந்த ஊராட்சிட்டே வாங்கிடலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ கார்பரேஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை எதையும். சோ இதனால அவங்க சுயநலத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக பேரூராட்சி ஆக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர பொதுமக்களுடைய நலன்களையோ எதையும் பார்க்கல. இந்த 5 வருஷமா இவங்க முதல் அவங்க தேர்தல் வாக்குறுதியை குடிநீர் பிரச்சனையை முதல் கட்ட உடனே தீர்த்து விடுவோம் என்றுதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. இந்த குடிநீர் பிரச்சனை இன்னைக்கும் தீரல. மாநகராட்சி ஆனா தீர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லா மக்களும் மாநகராட்சி ஆகணும், இந்த ரோடெல்லாம் சரியாகும், மருத்துவ வசதி கிடைக்கும், மற்ற எல்லா அவசர வசதிகளும் கிடைக்கும், அடிப்படை வசதிகள் கிடைக்கும் அப்படின்றதுனால மக்கள்லாம் எதிர்பார்க்கிறாங்க. அது ஆகக்கூடாது, பேரூராட்சியா தான் இருக்கணும்னு சொல்லி மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை இங்குள்ள நிர்வாகம், ஊராட்சி நிர்வாகம் எடுத்து செயல்படுத்துகிறது. இதை தமிழக அரசினுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி இந்த மக்களுடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை ஏமாற்றங்களுடன் நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் தமிழக அரசிடம் கனிவுடன் இதை சமர்ப்பிக்கின்றோம். என் பேரு பரணிங்க. இந்த பட்டணம் ஊராட்சியில 11 வருஷத்துக்கு மேல குடியிருக்கோம். பட்டணம் ஊராட்சி மக்கள் மன்றத்துடைய கோஆர்டினேட்டர். ஸோ இப்போ நாங்க பல வருஷமா இந்த ஊர்ல குடியிருந்தோம். நெறைய தடவ வாட்டர் ப்ராப்ளம்க்காக, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்க்காக, ரோடு ஃபெசிலிட்டீஸ்க்காகன்னு வந்ததுல இருந்தே நெறைய ஃபெசிலிட்டீஸ் இங்க எங்களுக்கு குறைபாடா இருக்கிறதுனால, கன்டினியூஸா நாங்க வந்து மனு போடுறது, பெட்டிஷன் போட்டுட்டே தான் இருக்கிறோம். பட் இதுவரைக்குமே நான் வந்ததுலருந்து இன்ன வரைக்குமே நெகட்டிவ்ல தான் போயிட்டுருக்கு. தேவையான குடிநீர் இன்ன வரைக்கும் வரல. ஸோ ரீசென்ட்லி 2022ல சட்டமன்ற குழு வந்தப்போ, அப்பவும் நாங்க வந்து ஒரு பெட்டிஷன் குடுத்திருந்தோம். மக்கள் தொகைக்கு தகுந்த மாரி தண்ணீர் வர்றதில்ல அப்படின்னு. அப்ப வாட்டர் போர்ட்ல இருந்து சொன்னாங்க, 9,000 பேர்த்துக்கான தண்ணீர் வருது. 3,00,000 லிட்டர் தண்ணீர் வருது அப்படின்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம் தவறான மக்கள் தொகை. 2000வது ஆண்டு தான் 9,000 பேர் இருந்தாங்க. 2011 சென்சஸ் படி 11,000 சில்லற பேர் இருந்தாங்க. அண்ட் 2015ல ஒரு பஞ்சாயத்து போர்ட்ல இருந்தே ஒரு தீர்மானத்துல 15,000 மக்கள் தொகை இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப ரீசென்ட்லி 22ல அத பேஸ் பண்ணி வாட்டர் போர்டு வந்து ஒரு மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணும்போது 23,000 சம்திங் மக்கள் தொகை இங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இபி கனெக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 9,000 இபி கனெக்ஷன் இருக்கு. ஒரு இபி கனெக்ஷனுக்கு 3 பேருன்னு கணக்கு போட்டீங்கன்னா கூட 27,000 வந்துரும். இது போக 2 பெரிய ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ஸ் இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் ஃபுல்லா ஃபெமிலியரான ஸ்கூல்ஸ் அது. அதுல ஒரு 4,000 to 5,000 பேர் படிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் 2, 3 பெரிய மில்லுக இருக்கு. அது போக சிஎன்சி இண்டஸ்ட்ரீஸ் ஏகப்பட்டது. கார் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு. பட்டணமோட லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கும். ஸோ இவ்ளோ பெரிய ஊராட்சி வந்து ஊர் வந்து ஊராட்சியாவே இவ்ளோ வருஷம் ரீட்டெயின் பண்ணிட்டாங்க. 2010ல மாநகராட்சியா மாத்தும் பொழுதும், இங்க இருக்கிற உள்ளூர் நிர்வாகம் அப்ப இருந்த ஊராட்சி நிர்வாகம் வந்து இதைய தடுத்து, அதை ஊராட்சியாவே ரீட்டெயின் பண்ணிட்டாங்க. இது 15 வருஷம் கழிச்சு மக்கள் தொகை பல மடங்கு பெருகுனதுக்கு அப்புறமும், ஃபெசிலிட்டீஸ் ஒரு துளி கூட எங்களுக்கு இன்கிரீஸ் ஆகவே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ரோடு கனெக்டிவிட்டியே கிடையாது. நீங்க ஒரு திருச்சி ரோடு ரீச் பண்ணணும்னாலுமே 2, 3 கிலோமீட்டர் போய் தான் போகணும். சுத்தமா ரோடு கனெக்டிவிட்டி கிடையாது. இப்ப ஊருக்குள்ள இருக்கிற ரோட்ஸ் எதுவுமே ப்ராப்பரா இருக்காது. எதுக்குமே தார் ரோடு கிடையாது. ட்ரெயினேஜ் ப்ராப்பரா கிடையாது. மக்கள் நடந்து போறதுக்கான நடைபாதை கிடையாது. பூங்கா கிடையாது. சிறுவர்கள் விளையாடுவதற்கான பூங்கா, பெரியவங்களுக்கான ரெக்ரியேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது போக பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும்னா கூட நாங்க வந்து பக்கத்துல இருக்கிற கார்ப்பரேஷன் சிங்காநல்லூர் ஏரியாவுக்கு தான் நாங்க போய்க்கிறோம். வேக்சினேஷன் டைம்லயும் பிரச்சனையா இருந்தது. இல்ல இந்த ஊர்ல நெறைய ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது. நாய்க்கடிகள் ஆகட்டும், விஷக்கடிகள் ஆகட்டும், எதுக்குமே எங்களுக்கு இங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டீஸுமே கிடையாது. ஸோ ரோட் கனெக்டிவிட்டினாலயும் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த ஹெல்த் சென்டர் இல்லாம நெறைய ஐ மீன் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியுமே நெறைய ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த ஹெல்த் கேர் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இங்க ஊராட்சியில என்ன பண்றாங்கன்னா, தவறான ஒரு தீர்மானம். மக்களே இல்லன்னா கூட அவங்க ஒரு கூட்டத்த கூட்டி அவங்களுக்கு தேவையான ஆட்கள வச்சு, ஒரு பொய்யான தீர்மானத்த வந்து சப்மிட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பட் கலெக்டர் அவர்கள் இத பார்க்கணும். ஏன்னா, அவர்கிட்டயும் நாங்க நெறைய தடவ சப்மிட் பண்ணியிருக்கிறோம் எங்களோட ரிக்வெஸ்ட். அவருக்கு தெரியும். பட்டணத்தோட மக்கள் தொகை என்னங்கிற டேட்டா அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அவர் இத ரீவேலிடேட் பண்ணணும். கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லயும் இத வந்து இந்த மக்கள் தொகை தவறானதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இது எங்களுக்கு வர வேண்டிய ஃபெசிலிட்டீஸ் வந்து இந்த ஊர் அளவு, இந்த மக்கள் தொகை அளவுக்கு தகுந்த ஒரு இதுக்கு ஸ்டேட்டஸ் கிடைச்சா மட்டும் தான் எங்களுக்கு ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த பைபாஸ் தாண்டுனீங்கன்னா அது கார்ப்பரேஷன். நடந்து போற தூரத்துல கார்ப்பரேஷன்ல பல வருஷமா குடியிருக்கோம். 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு மேல கார்ப்பரேஷன ஒட்டியே தான் குடியிருக்கோம். அந்த அளவுக்கு இங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது, குரோத் ஆயிருக்கு.
இண்டஸ்ட்ரீஸ், வீடுகள், விவசாய பூமியே கிடையாது. இனியும் இதை வந்து நம்ம ஊராட்சி, பேரூராட்சிங்கிற கிளாஸ்லயே வச்சுட்டு இருந்தோம்னா, டெஃபினெட்லி இது கோயம்புத்தூர் என்டையர் கோயம்புத்தூருக்குமே டெவலப்மெண்டல் இம்பாக்ட் வரும். வணக்கம் சார். இந்த பட்டணம் ஊராட்சியை வந்து மாநகராட்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போராடுறாங்க. ஏற்கனவே ஜியோ வந்து கடந்த லாஸ்ட் வீக் 24 இயர்ஸில் வந்து ஜியோ வந்திருக்கு. அந்த ஜியோவில் வந்து இந்த எங்கள் ஊராட்சியை வந்து பேரூராட்சியாக நியமனம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு அரசு முடிவு எடுத்து ஜியோவை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து மக்கள் தொகை வந்து காமிச்சிருக்கிறது வந்து 9126ன்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து 2011 இருக்கிற ஃபிகரவே இப்போதைக்கு உள்ள ரிசல்ட்டாக காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வந்து இந்த மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் பார்க்க போகும்போது 35,000 லெவலில் வந்துருக்குது. அப்பேற்பட்ட மக்கள் தொகை உள்ள ஒரு ஊராட்சியை வந்து காலங்காலமாக இன்னும் ஊராட்சியாகவே இருக்கிறதுனா எந்தவித அடிப்படை வசதியும் இந்த ஊராட்சிக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் இதை மாநகராட்சியாக தர உயர்த்தினால் இது வந்து பல சலுகைகள், மற்றபடி ஃபெசிலிட்டிஸு, மற்றபடி எங்களுக்கு வந்து கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை போராடுறோம். 2வது வந்து வரி. இந்த வரி இனத்தை வந்து பார்க்க போகிறோம். ஊராட்சியாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு டைம் இது கிராம ஊராட்சியாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு டைம் வரி கட்டினா போதும். ஆனால் இது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி. இந்த நகர்ப்புற உள்ளாட்சியாக இருந்தால் வருஷத்துக்கு வந்து 2 டைம் வந்து வரி கட்ட வேண்டும். ஸோ இது வந்து பேரூராட்சியாக இருந்தாலும் 2 டைம் கட்டணும். முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் 2 டைம் தான் கட்டணும். கார்ப்பரேஷனாக இருந்தாலும் 2 டைம் கட்டணும். அதை இப்படி 2 வரியை அதே வரியை தான் கட்டணும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே எங்களை வந்து கார்ப்பரேஷனில் மெர்ஜி பண்ணால் இது அரசுக்கு மிகவும் நன்மை பயக்கும். எங்களுடைய வரி இனத்தினால அரசுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும்ங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வந்து மருதை.